வாணியம்பாடி அழகேசனின் அன்பு வணக்கம். வாழ்ந்து காட்டுவோம் வாருங்கள் எனும் முதன்மை பதிவில் பதிவு 109 நினைப்பது நிறைவேறும் என தொலைத்தலைப்பிற்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். எண்ணியது ஈடேறும் ஈசன் அருள் இருந்தால் என்பார் புரட்சி தலைவர் மாண்புமிகு டாக்டர் திரு எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள். அவர் எழுதிய நான் ஏன் பிறந்தேன் எனும் தொடரில் இவ்வாறு கூறியுள்ளார். ஈசனின் அருள் இல்லாமலேயே நாம் நினைப்பதெல்லாம் நிச்சயம் நிறைவேறும். தொடர் முயற்சி இருந்தால் நம் எண்ணப்படி எல்லாமே நடைபெறுகின்றன. கொலை முயற்சியில் ஒருவர் ஈடுபடுகிறார் என்றால் ஒரு முயற்சியிலேயே அவர் விரும்பியது நடப்பது இல்லை. பல தடைகள், சூழ்நிலைகள் செய்ய நினைக்கும் காரியங்களை தடுக்கும். ஆனால் எண்ணியது ஈடேறும். இந்திய துணைக்கண்டமே வெட்கப்படும் பல நிகழ்வுகள் நம் மண்ணில் பலமுறை நடந்திருக்கின்றன. அவற்றில் முக்கியமான சிலவற்றில் அண்ணல் மகாத்மா காந்தி, அன்னை இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி படுகொலை குறிப்பிடலாம். இவையெல்லாம் ஒரு முறை முயற்சியில் மட்டும் நிகழ்ந்தவை அல்ல. பல தடைகளை தாண்டியே நினைத்தது நிறைவேறியது. நிலவில் கால் பதித்த நிகழ்வு. விண்ணிற்கும் நிலவிற்கும் செவ்வாய் கிரகத்திற்கும் ஏன் சூரிய மண்டலத்திற்கே அருகேயும் இந்திய விஞ்ஞானிகளில் விண்கலங்களை ஏவி வருதல் நினைப்பதை நிறைவேற்றும் அடையாளங்கள் தானே. நினைப்பது நிறைவேற முதலில் ஒன்றின் மீது ஆசைப்பட வேண்டும். ஆசை இல்லை என்றால் அரசு மறுத்தடியில் படுத்து ஓய்வெடுக்கத்தான் வேண்டும். நினைப்பதை நிறைவேற்ற இனம், மொழி, பாலினம், வயது இவைகளையெல்லாம் ஒரு பொருட்டன்று. பலரை பார்க்கலாம். சிறு வயதில் சாதனையாளர்களாகவும் பாடையில் ஏற வேண்டிய வயதில் ஏற்றமிக வாழ்வுடையவராகவும் வழிநெடுக நினைப்பதை நிறைவேற்றிய அடையாளங்களை காணலாம். நாம் நினைப்பது எல்லாம் நிறைவேறும் என்றால் அதன் பலன்கள் பலருக்கும் பயனுடையதாகவும் ஆக்கப்பூர்வமானதாகவும் இருக்க வேண்டும். துல்லியமான இலக்கு இருந்தால் திடமான திட்டமிடல் இருக்க வேண்டும். அதனாலேயே இன்று இந்தியா ஆயுதங்கள், விஞ்ஞான தொழில்நுட்பங்களை ஆயிரக்கணக்கான கோடிகளில் விற்று பொருளீட்டுகின்றன. நினைப்பது நிறைவேறுதலாலேயே இவையெல்லாம் சாத்தியமாகின்றன. தனிப்பட்ட மனிதர்களின் வாழ்வில் நினைப்பதெல்லாம் நிறைவேறுதல் என்பது எளிது. ஆசை, முயற்சி, திட்டமிடல், தொடர் முயற்சி இவைகள் நம் வாழ்வில் இருந்தால் நாம் நினைப்பது நிறைவேறும். அவைகள் பொதுநலமாய் இருந்தால் இந்த பூமி வளம் பெறும். இந்த பதிவு பிடித்திருந்தால் ஒரு விருப்ப குறியீடு செய்யுங்கள். மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கருத்தினை தெரிவியுங்கள். சந்தாதாரர் ஆகுங்கள். அப்படியே மணிக்குறியீட்டை அழுத்துங்கள். வாழ்க தமிழ், வளர்க இந்தியா. நன்றி, வணக்கம்.